துபாயின் மெட்ரோ மற்றும் டிராம் நிலையங்களுக்குள் கடையமைக்க இடங்களை வாடகைக்கு எடுக்கிறது எப்படி? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம உள்ளக்கையே கடை வைக்கிறது மூலமா நிறைய கஸ்டமர்ஸை ஈர்க்கவும் முடியும். இதுக்கு நீங்க முதல்ல ஆர்டிஏ சைட்டுக்கு போங்க. ஆர்டிஏ சைட்ல இருக்கக்கூடிய பிசினஸ் அண்ட் கார்ப்பரேட் அப்படிங்கிற பிரிவை பார்வையிடுங்க. இன்வெஸ்ட் வித் ஆர்டிஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்போ வாடகை, மின்சாரம், தடை செய்யப்பட்ட வணிகங்கள் போன்ற விவரங்களை உள்ளடக்கிய ஒரு பட்டியலை நீங்க பார்க்கலாம். இந்த சைட் ஒவ்வொரு யூனிட்டின் 360 டிகிரி டிஜிட்டல் காட்சியையும் உங்களுக்கு வழங்கும். நீங்க உங்க ஆர்டிஏ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உள்ள போனா போதும். எக்ஸ்ட்ரா தகவலுக்கு நீங்க மெயில் மூலமாவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இடங்களை குத்தகைக்கு எடுப்பதோடு மட்டுமல்லாமல் பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மெட்ரோ நிலையங்களுக்கு பெயரிடும் உரிமைகளையும் பெறலாம். இந்த கான்செப்ட் 2008ல அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நிலையத்திற்கு ஒரு வணிகத்தின் பெயரிடலாம். இந்த அடிப்படையில நிறைய மெட்ரோ நிலையங்களுக்கு பேரும் வச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.